அனைவருக்கும் வணக்கம். இன்று அகெயின்ஸ்ட் மார்ஷியனிசம் அப்படிங்கிற சீரீஸில் வந்திருக்கிற 2வது புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் கடவுள் தீமையை உருவாக்கவில்லை அப்படிங்கிறத டெர்ட்டுலியன் விளக்கி இருக்கிறார். அதே மாதிரி கடவுள் நன்மையை மற்றும் எதிர்பார்த்து நீங்கள் இருக்க முடியாது. கடவுள் நீதியை வழங்குகிறவர், அவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் அப்படிங்கிறதையும் இந்த 2வது புத்தகத்தில் மார்ஷியனுக்கு எதிராக டெர்ட்டுலியன் எழுதியிருக்கிறார் 2000 வருடங்களுக்கு முன்னதாக. இந்த புத்தகத்தை பற்றிய இன்ட்ரோடக்ஷனை நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் பார்த்துருக்கிறோம். பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பார்த்து இந்த புத்தகத்தை ஏன் எழுதினாங்க 2000 வருடங்களுக்கு முன்னதாக அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தியாயங்கள் ஒவ்வொன்றையும் சுருக்கமாக ஒரு 30 செகண்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி, நம்ம மொதல் அத்தியாயத்திற்கு போகலாம். இந்த அத்தியாயத்தை ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தொடங்குறார். இதில் கடவுளை சரியாக புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத நம்மளுக்கு விளக்குகிறார். 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்றாருன்னா, கடவுளை சரியா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம் லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஹியூமன்ஸோட ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா கடவுள் யாருக்குமே இணையற்றவர். அப்படிங்கும்போது நம்ம ஹியூமனால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் சுருக்கமாக விளக்குறாரு. இந்த விளக்கத்தை வைத்து தான் அதுக்கப்புறம் ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒன்று டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, காலத்துக்கு முன்னாலே நற்குணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது எந்த காலம் எப்போ தோன்றிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் எப்போ வந்துருச்சுன்னா, கடவுள் எப்போ காலத்தை படைத்தாரோ, எப்பொழுது பூமியை எப்பொழுது இந்த உலகத்தை படைத்தாரோ அப்போ தான் காலமும் தோன்றிச்சு இல்லையா? ஆதியாகமத்தில் நம்ம வாசித்தோம்னா தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுக்கு அந்த நற்குணம் அப்படிங்கிறது கடவுளோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. அது இல்லாமல் கடவுள் இல்லை. அது ஒரு குட்னஸ் எப்போவுமே கடவுளோட இருந்துச்சு. அதனால தான் அவர் காலத்திற்கு முன்னால் அப்படிங்கிறத சொல்ல வருகிறார். ஸோ இப்போ நற்குணம் அப்படிங்கிறது இருக்கிறது பார்த்துட்டோம். இது அடுத்தது அத்தியாயம் 4ல் என்ன சொல்லுவாருன்னா, கடவுளை நம்ம ஃபஸ்ட்டு கடவுளை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள சரியாக ஃபுல்லாக புரிஞ்சுக்கொள்ள சரியாக இல்லை ஃபுல்லாக புரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுளுக்கு நற்குணம் இருக்குன்னு சொல்கிறாரு. அத்தியாயம் 4ல் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளோட அந்த நற்குணம் மனித குலத்தின் படைப்பில் வெளிப்பட்டது அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தோன்னா, கடவுளோடைய சாயலில் தான் மனித குலம் படைக்கப்பட்டுள்ளது. அத்தியாயம் 5ல் மனிதனுடைய அந்த பாவத்தில் விழுந்ததற்கான காரணத்தை அவர் இங்கே விளக்குகிறார். இது ஒரு ஃப்ரீவில், மனிதனுக்கு இருக்கிற ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லி விளக்குறார். முதல்ல அந்த எதற்காக அதை விளக்குறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நிறைய பேர் கேட்குறது தேவன் நல்லவராக, எதிர்காலத்தை அறிந்தவராக, தீமையை தடுப்பவராக, அதாவது தீமையை எதிர்ப்பவராக இருக்கிறார் அப்படின்னா, அவரால் ஏன் மனிதன் வீழ்ச்சி அடைவதை, அதாவது பாவத்தில் வீழ்வதை தடுக்க முடியவில்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? ஸோ இங்கே அந்த இதுக்கான காரணத்தை சொல்கிறார். இது ஒரு மனிதனுடைய ஃப்ரீவில் காரணமாக தான், அதாவது மனிதனுடைய சுயாதீனத்தின் நிமித்தமாகவே அவன் பாவத்தில் விழுந்தான். இதற்கு கடவுளை நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு இங்கே விளக்குறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கொஸ்டின் நம்மளுக்கு எழும். என்ன கொஸ்டின்னா, சரி ஓகே ஃப்ரீவில்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த ஃப்ரீவில்லை ஏன் கடவுள் எடுத்துக்கொள்ளல? இப்போ ஒரு மனிதன் அவனை நல்ல காரணத்துக்காக, அதாவது நற்குணத்தின் காரணமாக படைக்கப்பட்டிருந்தால், அவன் விழுகிறது ஃப்ரீவில்னால் அப்படின்னா, அந்த ஃப்ரீவில்லை கடவுள் எடுத்திருக்கலாமே அப்படின்னு சில பேருக்கு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? அந்த இதுக்கான கொஸ்டினை இந்த அத்தியாயம் 6ல் இவர் விளக்குறார். அது என்ன சொல்கிறாருன்னா, சம்மரியாக இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு மனுஷனுக்கு ஆளுகை செய்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படி ஆளுகை செய்ய கொடுக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு தன்னையே ஆள ஒரு உரிமை இல்லைன்னா, அதாவது இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கான காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவனால் ஒரு இதை தேர்ந்தெடுக்க முடியும்னா, தன்னோட ஒவ்வொரு முடிவையும் அவன் தானே தேர்ந்தெடுக்கணும். தன் மேலேயே அவனுக்கு ஆளுகை செலுத்த முடியல அப்படின்னா ஃப்ரீவில் அப்படின்னு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. ஸோ அதனால் கடவுள் அதனால தான் அவனுக்கு எடுக்கலை அப்படின்னு ஒரு ஃபிலாசபிக்கலாக ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அடுத்தது சரி ஓகே, நீங்கள் ஃப்ரீவில்லே எடுக்கலை, கடவுள் எடுக்கலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீவில்லை அவங்க அந்த சுயாதீனத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே, அதாவது குறிப்பாக அந்த பாவத்தை செய்யாமல் தடுத்திருக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அது ஃபிலாசபிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இதில் ஃபால் ஆகிறதுக்கு முன்னால் கடவுள் தடுத்திருந்தாங்கன்னா, அது ஃப்ரீவில்லே இல்லையே. நீங்கள் எப்போ ஒரு டெசிஷனை தடுக்கிறீங்களோ, அது நல்லதோ கெட்டதோ, அந்த டெசிஷனை எந்த இடத்துல தடுக்கிறீங்களோ அது ஃப்ரீவில் இல்லை. அது அப்படின்னா என்ன ஆகும்னா, எப்போவுமே நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுக்கிற மாதிரி அது ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு இதாயிரும். அதனால் அது ஃப்ரீவில் இல்லை.
அதனால தான் வந்து கடவுள் வந்து தடுக்கலை. ஓகே, அத்தியாயம் 8 அத்தியாயம் 8 வந்து இன்னொரு ஆர்குமெண்ட் வரும். என்ன ஆர்குமெண்ட்னா, சரிப்பா நீங்கள் உங்கள் கடவுள் வந்து மனிதருக்கு ஃப்ரீவில் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாவம் வந்து ரொம்ப கஷ்டமானதே, அதை மனிதனால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஒரு தியாலஜிக்கலாக இன்னொரு இது கொடுக்குறாரு. மனிதனை வந்து கடவுள் தன்னோட சாயலில் ரூபத்தாலும் படைக்கிறார், தன்னோட இமேஜில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம அதை தான் வந்து ஆதியாகமத்தில் ரீட் பண்ணுறோம் இல்லையா? அப்படி படைக்கப்பட்டிருந்ததால் எல்லாவற்றையும் விட வல்லமை உள்ளவனாக இருந்தான். எதுலன்னா தன்னோட சக்தியிலேயோ இதில் இல்லை, பட் வந்து அந்த ஈவிலை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது அதை பார்த்து கடவுளோட வழியில் தேர்வு செய்கிறதுல வந்து அவனுக்கு அந்த சக்தி இருந்துச்சு அப்படின்னு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அத்தியாயம் 9 வந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். ஏன்னா இது வரைக்கும் அந்த ஃப்ரீவில் வச்சு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு வருவார். இந்த இதில் கொஸ்டின் வந்து கடவுள் வந்து மனிதனை வந்து தன்னுடைய ஆத்மாவை வைத்து சுவாசம் கொடுத்ததுனால் அந்த பாவம் செய்கிறவருடைய அந்த பாவத்தின் மூல காரணம் வந்து கடவுள் அப்படின்னு யாராவது சொல்கிறவங்களுக்கு வந்து இல்லை அது வந்து மனுஷனுடைய டிசோபீடியன்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து விளக்கிறார். அத்தியாயம் 10 வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான், சாத்தானை படைத்தது தேவன் தானே, அப்போ வந்து தேவன் தான் அதற்குடைய காரணம் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நம்ம பைபிள்லேயே நம்ம வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறது இல்லையா? தேவன் வந்து படைத்த எல்லாமே நல்லதாக இருப்பதாக அவர் கண்டார். அப்போ வந்து ஒரு தேவதூதனை படைக்கும்போது, எல்லா தேவதூதர்களையும் படைக்கும்போது அவர்கள் எல்லாமே நல்லவர்களாக இருந்திருக்கிறார். அதற்கு அப்புறம் அந்த பிசாசு, அந்த சாத்தான் வந்து தன்னுடைய தீய குணங்களால் தன்னை தீயவனாக மாற்றிக்கொண்டான். அதில் வந்து நம்ம வந்து கடவுளை வந்து இது சொல்ல முடியாது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றார். அத்தியாயம் 11 வந்து ஜஸ்டிஸ் இஸ் த ஆக்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் குட்னஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து நீதி என்பது நன்மையின் செயல். ஒரு நன்மைன்னு மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும். அந்த நன்மையின் ஆக்டிவ் அப்ளிகேஷன் இருக்கணும், அதுதான் ஜஸ்டிஸ், அதுதான் நீதி அப்படின்னு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதனால தான் வந்து கடவுள் வந்து அந்த ஜஸ்டிஸ் அப்ளை பண்ணும்போது சில தண்டனைகள் கிடைக்கும். அந்த தண்டனைகள் இல்லை அப்படின்னா குட்னஸ் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறத வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அத்தியாயம் 12 வந்து குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் இன்செப்பரபிள் இன் த ட்ரூ காட். அதாவது நன்மையும் நற்குணமும் நீதியும் ஒரு உண்மையான கடவுள்கிட்ட இருந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது. நீங்கள் வந்து நன்மையை மட்டும் நான் வைத்துக்கொள்வேன், கடவுள்கிட்ட வர்ற நன்மையை அவர் வந்து என்னை நியாயம் தீர்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. நீதி உள்ளவர் தான் தேவன் அப்படிங்கிறத வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அத்தியாயம் 14 வந்து போன புத்தகத்தில் பார்த்த ஒரு கேள்விக்கு விடை கொடுக்கிறார். அதாவது தீமையை உருவாக்குகிறவர் கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். அந்த இதுக்கு வந்து இங்கே வந்து விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தீமையை ஈவில் வந்து நம்ம வந்து இரண்டாக பிரிக்கலாம், புனிட்டிவ் ஈவில் அண்ட் சின்ஃபுல் ஈவில். மீனிங்னா ஒரு பாவமான தீமை அண்ட் தண்டனை தீமை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பாவமான தீமை அப்படின்னா தவறான மற்றும் தார்மீக இதில் வந்து தப்பாக போகிற இது, அதை வந்து நம்ம பாவமான தீமைன்னு சொல்லலாம். அது வந்து சாத்தான்கிட்ட வர்றது. அதுக்கப்புறம் தண்டனையின் தீமை அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னா பாவத்திற்கான நியாயமான தண்டனை, இது கடவுளின் நீதியிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால தான் வந்து ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத வந்து நம்ம வந்து பைபிளில் ஈவில்னு போட்டிருக்குன்னா அது ஒரு தண்டனையின் தீமை. அதுக்கும் நம்ம வந்து ஒரு சின்ஃபுல்லாக இருக்கிற ஈவிலையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு தண்டனை கிடச்சிச்சின்னா அந்த தண்டனை வந்து கடவுள் கொடுக்குற அந்த தண்டனை வந்து ஒரு ரீசனபிள் அண்ட் ஒரு நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அத்தியாயம் 15. அதுக்கப்புறம் அத்தியாயம் 16 வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, காட் ஆக்ட்ஸ் இன் இஸ் ஓன் பர்ஃபெக்ட் வே. அதாவது கடவுள் வந்து தன்னுடைய ஒரு நல்ல பர்ஃபெக்டான வேலை நடக்கிறவர் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது எந்த நிலையில் இருந்தாலும், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளால் கடவுளுடைய இதை வழியை புரிந்து கொள்ள முடியாது. பட் வி ஹாவ் டு ஈல்ட் டு ஹிம். அவர் வந்து நன்மையை நமக்காக, நன்மைக்காக தான் அவர் ஒரு நீதிமான், நீதியாக வழி நடத்துகிறவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும்னு சொல்கிறார். அதுக்கு வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து குணமாகும். ஆனால் நீங்கள் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுத்து அது குணமாக்குவார்னு நீங்கள் நினைக்க முடியாது. அவர்கிட்ட வந்து ஒரு கத்தி இருக்கலாம், ஒரு ஊசி இருக்கலாம், உங்கள் கை வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இதாக இருந்துச்சுன்னா உங்கள் உயிரை காப்பாற்றுறது கையை வெட்டி எடுத்துடலாம் இல்லையா? அப்போ வந்து அது வலிக்க தான் செய்யும், சில இதை நீங்கள் இழந்து தான் ஆகணும். அது இழக்கவில்லை என்றால் உங்கள் உயிரை இழக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறார். ஸோ அவருடைய வழிமுறைகளை நாம் அறிவது கடினம். ஏன்னா நம்மளோட கண்கள் தீமையால் கட்டப்பட்டிருக்கும் போது நம்மளால் அறிய முடியாது அப்படின்னு
இங்கே சொல்ல வருகிறார். இதுக்கப்புறம் வர்ற அத்தியாயம் இந்த 20க்கு அப்புறம் வர்ற எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்ஷன்ஸ். கடவுள் வந்து, அதாவது பழைய ஏற்பாட்டின் கடவுள் வந்து ஹீப்ரூஸ் இஸ்ரேல் மக்களை வைத்து எகிப்து மக்களை கொள்ளையெடுக்க வைத்தாரே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அவங்க எதை சுட்டி காட்டுறாங்கன்னா, அந்த எகிப்துலேருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியே வரும்போது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தங்கங்களை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து சுட்டி காட்டி சொல்கிறாங்க. இவர் வந்து அதற்கு சரியான விளக்கம் கொடுக்கிறார். அடுத்தது வந்து அத்தியாயம் 21 வந்து உங்கள் கடவுள் வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார், சரியாக இல்லை, அதாவது எல்லா இடத்துலையும் நேராக இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இதை சொல்கிறாருன்னா, ஜாஷுவா வந்து அந்த ஜெரிக்கோ இதை சுற்றி வரும்போது 7 நாள் ஆயிடுது அப்படின்னா வந்து அவங்க வந்து சாபத் டேலையும் சுற்றி வந்திருக்காங்க. அப்போ வந்து உங்கள் கடவுள் வந்து அந்த இதில் வந்து ஒரு தப்பான இதில் போயிருக்காங்களே, அந்த சாபத் டேயை வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ண வைத்ததுனால உங்கள் கடவுள் அவருடைய கொள்கையே மீறிட்டாரே, அப்போ வந்து அது ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு 22 வந்து அத்தியாயம் 22 வந்து இதுவும் ஒரு காமன் அப்ஜெக்ஷன் தான். அதாவது உங்கள் கடவுள் வந்து சிலைகள் எதுவுமே வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு அந்த கோயிலில் வந்து நிறைய சிலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து இவங்க கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அது இவரும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது வந்து வெறும் ஆபரணங்கள் தான், நாங்கள் வந்து அதை தலை குனிந்து வணங்குவதில்லை, அதை முத்தமிடுவதில்லை. இதை வந்து கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய, ரீட் பண்ண வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா வந்து 2000 வருடங்களுக்கு முன்னதாக சிலை வழிபாடு அப்படின்னு சில கிறிஸ்தவர்கள் நினைப்பது தவறு அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து 23 வந்து சில மனிதர்களை, அதாவது சவுல், அதுக்கப்புறம் சில மனிதர்களை வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தீமைக்குள்ளே போகிறத வந்து பார்த்துட்டு சில பேர் வந்து இந்த கடவுளுக்கு வந்து பிற்காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே தெரியாதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மக்கள் மனம் திரும்பின உடனே கடவுள் தண்டிக்காமல் விடுகிறாரு, அவங்களை அப்ரூவ் பண்ணுறது டிஸ்அப்ரூவ் பண்ணுறதும் ஒரு கன்சிஸ்டன்டியாக இல்லை அப்படிங்கிறாங்க. அதையும் வந்து ஒரு விளக்கியிருக்கார். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து 25 வந்து சாப்டர் 25 வந்து ஆதியாகமத்தில் வந்து ஆதாம் வந்து பாவத்தில் விழுந்த உடனே கடவுள் வந்து ஈடன் கார்டனில் வந்து வரும்போது ஹீஸ் ஆஸ்கிங் வேர் ஆர் யூ அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து இவங்க கேட்குறாங்க, அப்போ கடவுளுக்கு வந்து ஆதாம் வந்து எங்கே இருக்கான்னு தெரியலையா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து அவரும் அதுக்குடைய விலையை விளக்கியிருக்கார். ஸோ இந்த ஷார்ட் வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா christianityintamil.com போய் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. இதோட தமிழ் மொழிபெயர்ப்பு இன்னும் 1 மாதத்திற்குள் வெளியாகும் என்று, கடவுளுக்கு சித்தமானால் அது வெளியாகும் என்று நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தோட லிங்க்கை நான் இங்கே கீழே இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போயும் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட புத்தகத்திலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது சாமுவேல் ஜேக்கப்.